ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க போஸ்ட்மேன். பிக் பாஸ் சீசன் 6 நம்ம தமிழ் பிக் பாஸ் சீசன் 6 விஜய் டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? இது வரைக்கும் நம்ம இந்தியாவில் எத்தனையோ பிக் பாஸ் இருக்கு. தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி, தமிழ் அப்படின்னு எத்தனையோ பிக் பாஸ் இருக்கு. ஆனால் எந்த பிக் பாஸ்லையும் ஒரு அரசியல்வாதி பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போய் பிக் பாஸ் கேம் விளையாண்டதா சரித்திரமே கிடையாது. ஆனா விக்ரமன் அப்படிங்கிற ஒருத்தர் நம்ம விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்குல்ல, திருமாவளவன் அவர் தான் தலைவர். அந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட செய்தி தொடர்பாளர் விக்ரமன். ஓகேங்களா? அந்த விக்ரமன் பிக் பாஸ் சீசன் 6க்குள்ள போய் அந்த பிக் பாஸ் வீட்டில் அங்க இருக்கிற லேடிஸ் கண்டஸ்டன்ட்லாம் இருக்காங்கல்ல, அந்த லேடிஸ் கண்டஸ்டன்ட் எல்லாம் அவர் பேசுற விதம் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் பொறுமையா, அமைதியா, மரியாதையோட நடந்துக்கிறாரு. ஆப்போசிட்ல அசீம் இருக்காருல்ல, பிக் பாஸ் சீசன் 6ஓட டைட்டில் வின்னர் அசீம் விக்ரமனுக்கு எவ்வளவோ டார்ச்சர் கொடுக்குறாரு. சண்டைக்கு வாடா விக்ரம அப்படின்னு விக்ரமனை சண்டைக்கும் கூப்பிடுறாரு. ஆனா பொறுமையா விக்ரம, நான் கேம் விளையாட தான் வந்திருக்கேன், நான் சண்டை போடுறதுக்கு வரல அப்படின்னு அந்த கேமை நல்லா தெள்ள தெளிவா புரிஞ்சுக்கிட்டு அந்த பிக் பாஸ் சீசன் 6ல ஃபைனலுக்கு வரையும் போறாரு. கடைசியில அவரு ரன்னர் ஆகிறாரு. அசீம் அவர் வின்னர் ஆகிறாரு. ஆனா மக்கள்லாம் நினைச்சிட்டு இருந்தது கண்டிப்பா விக்ரமன் தான் இந்த பிக் பாஸ் சீசன் 6 டைட்டில் வாங்குறதுக்கு முழு தகுதியான ஆளு அப்படின்னு எல்லாம் தெரிஞ்சிட்டு இருந்தாங்க. ஆனா அவரு ரன்னரா போயிட்டாரு. சரி, இப்படி இருக்கும் பொழுது கிருபா முனிசாமி இவங்க சென்னையில ஒரு அட்வொகேட்டா இருக்காங்க. ஓகேங்களா? இவங்க லண்டன்ல படிச்சுட்டு பட்டமும் வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா? இந்த கிருபா முனுசாமியும் விக்ரமனும் ஒரு 2.5 வருஷமா லிவிங் டுகெதர்ல இருந்திருக்காங்க. ரொம்ப நெருக்கமா பழகி வந்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது விக்ரமனுக்கு இந்த பொண்ணு கிருபா முனுசாமி வந்து பாத்தீங்கன்னா 14 லட்சம், 13ல இருந்து 14 லட்சம் வரைக்கும் காஸ்ட்லியான லேப்டாப் வாங்கி தரது, காஸ்ட்லியான போன் வாங்கி தரது, இப்படின்னு நிறைய பொருட்கள் வந்து விக்ரமனுக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க இந்த பொண்ணு. இந்த பொருட்கள் எல்லாம் வாங்கிக்கிட்டு விக்ரமன் இந்த பொண்ணை நீ ஜாதி பேரை சொல்லி திட்டி இந்த பொண்ணை கழட்டி விடுறதுக்கு பார்த்துருக்காரு. ஆரம்பத்துல இந்த பொண்ணுகிட்ட எப்படி பழகுறாருன்னா, உன்னை லவ் பண்றேன், கூடிய சீக்கிரத்துல உன்னை நான் கல்யாணமும் பண்ணிக்கிறேன் அப்படின்னு இந்த பொண்ணுக்கு ஆசை வார்த்தைகளை சொல்றாரு. அந்த பொண்ணும் அதை நம்பி விக்ரமன்கிட்ட ஒரு உரிமையோட பழகுறாங்க. அதுக்கப்புறம் விக்ரமன் வந்து இந்த பொண்ணை வந்து கழட்டி விட்டுறாரு. இதை பார்த்த கிருபா முனுசாமி பார்த்தீங்கன்னா சென்னையில இந்த கமிஷனர் போலீஸ் இருக்குல்ல, போலீஸ் கமிஷனர் ஆபீஸ்ல சைபர் கிரைம் அப்படிங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட்ல விக்ரமன் மேல மோசடி, பண மோசடி, அப்புறம் கற்பழிப்பு, அப்புறம் கொலை மிரட்டல், இப்படின்னு ஒரு 13 வழக்குல இவங்க மேல கேஸ் கொடுக்குறாங்க. விக்ரமன் மேல இந்த லேடி. ஓகேங்களா? விக்ரமன் என்ன சொல்றாருன்னா, இதெல்லாம் பொய் யுவர் ஆனர், என் பேரை கெடுக்கிறதுக்காக இதெல்லாம் ஒரு சதி திட்டம் பண்ணி ஒரு கும்பல் திரியுது அப்படின்னு இவரோட வாதத்திலிருந்து எடுத்து வைக்கிறாரு. ஓகே, இந்த ஜட்ஜ்மெண்ட்லாம் ஃபுல்லா முடிச்சுட்டு கோர்ட்டை விட்டு வெளியே வராரு விக்ரமன். அங்க இருக்கிற சோசியல் மீடியாலாம் என்ன பண்றாங்கன்னா, விக்ரமனை கேமரா பிடிக்கிறாங்க, விக்ரமனை வீடியோ பிடிக்கிறாங்க. ஆனா விக்ரமன் கையில வச்சிருந்த ஒரு கர்ச்சீஃபை வச்சு அவர் மூஞ்சியை மறைச்சிட்டு ஓடி போய் கார்ல ஏறாரு. விக்ரமனுக்கு சப்போர்ட் பண்ண பிக் பாஸ் சீசன் 6ஓட ரசிகர்கள் எல்லாருமே, உங்களுக்கா இந்த நிலைமை, அறம் வெல்லும்னு சொல்லிட்டு இருந்தீங்கல்ல, ஆனா உங்களுக்கே இந்த நிலைமையா அப்படின்னு அவருக்கு தன்னால முடிஞ்ச ஆதரவை விக்ரமனுக்கு தெரிவிச்சுட்டு வராங்க. கண்டிப்பா இந்த கேஸ்ல விக்ரமன் ஜெயிப்பாரு அப்படின்னு எல்லாருமே நம்புறாங்க.